ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களே, நீங்கள் இப்படிதான் கர்க்கடக ராசியை கடகராசி என்பார்கள். கர்க்கடக லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன். ராசிசக்கரத்தின் 90 முதல் 120 பாக வரை கர்க்கடக லக்கணம் பரவியிருக்கும். இங்கு குரு உச்சம் பெற்றிருப்பார். செவ்வாய் நீச்சம் பெற்று விடுவார். இது ஜலராசி, சரராசி, நண்டு வடிவம் கொண்டது. நண்டு அதிக கால்களை கொண்ட ஊர்வன இனம். ஜலத்திலும் பொந்துகளிலும் குடியிருக்கும். கீடராசி, அதாவது புழு இனம் என்று சொல்வதுண்டு. பூச்சிப்புழுக்களை உட்கொண்டு காலந்தள்ளினாலும் நரி போன்ற உயிரினங்களுக்கு உணவாக மாறிவிடும். திரிகோணமான 5ஆம், அதாவது விருச்சிக ராசிக்கும் கேந்திரமான 10ஆம், அதாவது மேஷராசிக்கும் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் இந்த லக்கணத்தில் யோகக்காரனாக மாறி நல்ல பலனை அளிப்பார். இந்த இருவரின் செயல்பாடு மனதுக்கு பிடித்த அளவில் பெருமை அளிக்காது. யோகக்காரனாக செவ்வாய் மகரத்தில் உச்சனாகவும் சந்திரன் ரிஷபத்தில் உச்சனாகவும் மாறுவதால் வாழ்க்கை செழிப்பும் பலரது பாராட்டும் உண்டாகும். கடகத்தில் சுக்கிரன் அமர்ந்து மகர ராசி லக்கணமானால் பெண் ஆசையில் திருப்தி வராமல் தவிப்பதுண்டு. அதிபதி சந்திரன் மனதுக்காரகன். சஞ்சலமான மனம் உலகவியல் சுகத்தை அளிக்கும். பெண் ஆசையில் முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தொடர்ந்து ஈடுபட்டு கலகம் வரும். 9க்கு மீனம் உடைய குரு இங்கு உச்சம் பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் தடையில்லாத முன்னேற்றம் உண்டு. கடைசி பாதம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்துடன் இணைந்த சந்திரன் மாறுபட்ட பலனை அளிப்பான். பிறந்து 4 வருடங்கள் வரையிலும் நல்ல பலன் அனுபவத்துக்கு வரும். அடுத்து வரும் 4 நவாம்சங்களில் உடல் உபாதைகளை தோற்றுவித்து அலைக்கழிக்க வாய்ப்புண்டு. கடைசி 4 நவாம்சங்கள் ராசிநாதன் புதனோடு இணைந்து பலன்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். சனி 19 வருஷம், புதன் 17 வருஷம் ஆக 36 வருடங்கள் ஜாதகரின் இளமை சந்ததியில் செழிப்பை ஏற்படுத்துவார். சனி பலம் பொருந்திருந்தால் தொழில் கல்வியில் சிறப்புற செய்து செல்வ செழிப்புடன் வாழ வைப்பார். முதல் அம்சத்தில் பிறந்தவரின் வாழ்வில் இன்னல்கள் தென்பட்டாலும் அதையும் தாண்டி பலமான வாழ்க்கையை சந்திப்பார். மொத்தத்தில் சந்திரனும் செவ்வாயும் குருவும் பலம் பெற்றவராக அமைந்தால் நெருடல் இல்லாத வாழ்க்கை அமையும். அப்படியே நெருடல் தென்பட்டாலும் மனம் நெருடலை ஏற்க தயங்காது. முக்கியமாக ராமனுடைய அவதார காலத்தை சுட்டிக்காட்டும் தருவாயில் கர்க்கடக லக்கணம் முதல் அம்சகத்தில் சந்திரன் சூரியன் மேஷத்தில் உச்சம் 5க்கு 5 9 குரு உச்சன் என்று அந்த வேலையின் பெருமையை விளக்கியுள்ளனர். அதோடு இந்த ராசினருக்கு சந்திரன் வழிபாடு கை கொடுக்கும். சந்திராய நம என்ற மந்திரத்தை சொல்லி சந்திரனை ஆராதிக்கலாம்.